தேர்தல் தொடர்பான ஒரு அண்மை செய்தி. பாஜக போட்டியிடக்கூடிய 19 தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில். திருவள்ளூர், வடசென்னை, தென்சென்னை, மத்திய சென்னை, கிருஷ்ணகிரியில் பாஜக போட்டியிடுகிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். திருவண்ணாமலை, நாமக்கல், திருப்பூர் உள்ளிட்ட தொகுதிகளிலும், நீலகிரி, கோவை, பொள்ளாச்சியிலும் பாஜக போட்டியிடுகிறது. கரூர், சிதம்பரம், நாகை, தஞ்சை, மதுரை, விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது. மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, தர்மபுரி, திண்டுக்கல் தொகுதிகளிலும் பாமக போட்டியிடுகிறது. பாஜக கூட்டணியில் திருச்சி, தேனி மக்களவை தொகுதியில் அமமுக போட்டியிடுகிறது. தமிழ்நாட்டில் பாஜக போட்டியிடக்கூடிய 19 தொகுதிகளுக்கான பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர், வடசென்னை, தென்சென்னை, மத்திய சென்னை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது. அதேபோல திருவண்ணாமலை, நாமக்கல், திருப்பூர், நீலகிரி, கோவை, பொள்ளாச்சி தொகுதியிலும் பாஜக போட்டியிடுகிறது. விருதுநகர், நெல்லை, மதுரை, தஞ்சை, சிதம்பரம், நாகை, கரூர் உள்ளிட்ட தொகுதிகளிலும் பாஜக களமிறங்குகிறது. மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாமக போட்டியிடக்கூடிய 10 தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவை காஞ்சிபுரம், அரக்கோணம், ஆரணி, விழுப்புரம், கடலூர், சேலம் உள்ளிட்ட தொகுதியில், அதேபோல கள்ளக்குறிச்சி, தர்மபுரி, மயிலாடுதுறை, திண்டுக்கல் தொகுதிகளில் பாமக போட்டியிடுகிறது என்கின்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. 2 தொகுதிகள் அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திருச்சி, தேனி ஆகிய தொகுதிகளில் அமமுக போட்டியிடுகிறது. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் ராமநாதபுரம் பகுதியில் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார். ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஈரோடு, தூத்துக்குடி, ஸ்ரீபெரும்புதூரில் போட்டியிடுகிறது. ஜான் பாண்டியனுடைய கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தென்காசி தொகுதியில் களமிறங்குகிறது. இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடுகிறது என்று பாஜக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி கட்சிகளோடு போட்டியிடக்கூடிய 19 தொகுதிகள் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி திருவள்ளூர், வடசென்னை, தென்சென்னை, மத்திய சென்னை, திருவண்ணாமலை, நாமக்கல், திருப்பூர், நீலகிரி, கோவை, பொள்ளாச்சியில் பாஜக களமிறங்குகிறது. அதேபோல சிதம்பரம், நாகை, கரூர், தஞ்சை, மதுரை, விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தொகுதிகளிலும் பாஜக களம் காண்கிறது. பாமக 10 தொகுதிகளில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காஞ்சிபுரம், அரக்கோணம், ஆரணி, விழுப்புரம், கடலூர், சேலம் உள்ளிட்ட தொகுதிகளில் பாமக போட்டியிடுகிறது. அதேபோல திண்டுக்கல், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, தர்மபுரி தொகுதிகளிலையும் பாமக போட்டியிடுகிறது அப்படின்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். அமமுகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. திருச்சி, தேனி அந்த மக்களவை தொகுதிகளில் அமமுக போட்டியிடுகிறது. ஓபிஎஸ் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் அவர் ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வமே களமிறங்குகிறார். சற்று முன்பாகத்தான் அவர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார். தாமே இதில் தன்னுடைய தொண்டர்கள் பலத்தை நிரூபிப்பதற்காக களமிறங்குகிறேன் அப்படின்னு ஒரு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தினார். அதையும் கூட நாம் நேரடியில் பார்த்தோம். இந்நிலையில் தான் பாஜக போட்டியிடக்கூடிய 19 தொகுதிகள் குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர், வடசென்னை, தென்சென்னை, மத்திய சென்னை, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட தொகுதிகளில் பாஜக களமிறங்குகிறது. திருவள்ளூர், வடசென்னை, தென்சென்னை, மத்திய சென்னை, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது அப்படின்ற அந்த தகவலை நாம் திரையில் பார்க்கிறோம். செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். கூடுதல் விவரங்கள். வரும் நாடாளுமன்ற பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளின் பட்டியலை சற்று நேரத்திற்கு முன்னதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைமை அலுவலகத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. பாஜக நேரடியாக 19 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அதுவும் குறிப்பாக திருவள்ளூர், வடசென்னை, தென்சென்னை, மத்திய சென்னை, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, நாமக்கல், திருப்பூர், நீலகிரி, கோவை, பொள்ளாச்சி, கரூர், சிதம்பரம், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 19 தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது. தாமரை சின்னத்தில் 4 தொகுதிகளில் கூட்டணி கட்சியின் உடைய வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். புதிய நீதி கட்சிக்கு வேலூர் தொகுதியும், பெரம்பலூர் இந்திய ஜனநாயக கட்சிக்கு இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்திற்கு சிவகங்கை தொகுதியும், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தென்காசி தொகுதியும் பாஜக ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு திருச்சி மற்றும்
தேனி நாடாளுமன்ற தொகுதியினை ஒதுக்கி இருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 3 தொகுதிகளில் ஈரோடு, ஸ்ரீபெரும்புத்தூர், தூத்துக்குடி ஆகிய 3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பாமகவிற்கு காஞ்சிபுரம், அரக்கோணம், தருமபுரி, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், திண்டுக்கல், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இறுதியாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு சுயேட்சையாக போட்டியிடுவார் என சற்று நேரத்திற்கு முன்னதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் அவருக்கு ராமநாதபுரம் பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளின் சார்பில் சுயேட்சையாக போட்டியிடுவதற்குண்டான அந்த அறிவிப்பு என்பது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற கட்சியின் பெயராக அதில் பதிவு செய்யப்பட்டு அவர் ராமநாதபுரம் தொகுதி பாஜக கூட்டணியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இன்று மாலை 9 தொகுதிகளுக்கு, அதாவது 7 பாஜக வேட்பாளர்களுக்கும் 2 கூட்டணி கட்சியிலுடைய வேட்பாளர்களுக்கும் அந்த பட்டியலை பாஜக தலைமை வெளியிட்டிருந்த நிலையில் தற்பொழுது 39 தொகுதிகளுக்குண்டான அந்த தொகுதிகளின் பட்டியலை தற்பொழுது பாஜக வெளியிட்டிருக்கிறது. பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டிடுறாங்க, அது தொடர்பான விவரங்களை மீண்டும் ஒரு முறை சொல்ல முடியுமா குணசேகரன்? அதாவது பாஜக 20 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட இருப்பதாக இன்று மதியம் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்னதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது ராமநாதபுரம் தொகுதியில் தான் போட்டியிட இருப்பதாக அவர் அறிவித்திருந்தார். சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது நேரடியாக பாஜக 39 தொகுதிகளில் 19 தொகுதி நேரடியாக போட்டியிடுகிறது. அதிலும் 4 தொகுதிகள் அதாவது தாமரை சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலும் புதிய நீதி கட்சியில் அதன் தலைவர் ஏசி சண்முகத்திற்கு வேலூர் நாடாளுமன்ற தொகுதி தாமரை சின்னத்தில் போட்டியிடுவார் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்திய ஜனநாயக கட்சி தாமரை சின்னத்தில் பெரம்பலூர் தொகுதியில் பாரிவேந்தர் போட்டியிடுவார் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் தாமரை சின்னத்தில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் எனவும் அந்த கட்சியினுடைய தலைவர் தேவநாதன் யாதவ் போட்டியிடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தாமரை சின்னத்தில் தென்காசி தொகுதியில் போட்டியிடுவார் எனவும் இதற்கு ஜான் பாண்டியன் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திருச்சி மற்றும் தேனி நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2 தொகுதிகளுக்குண்டான அந்த வேட்பாளர் பட்டியல் விரைவில் அமமுக தரப்பில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் ஒன்று டிடிவி தினகரனே தேனி தொகுதியில் போட்டியிடுவார் எனவும் அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 3 தொகுதிகள் ஈரோடு, ஸ்ரீபெரும்புத்தூர், தூத்துக்குடி ஆகிய 3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.